Welcome to Aizan Lessons. Here you'll find kids stories who want so much and more for the child journey. Thank you for being here. ஹாய் செல்ல குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம இங்கிலீஷ்ல ஒரு சூப்பரான விஷயம் கத்துக்க போறோம். அது என்ன தெரியுமா? ஷுட் அப்புறம் ஷுட் நாட். வாங்க நாம ஜாலியா இங்கிலீஷ் கத்துக்கலாம். ஹலோ சில்ட்ரன், வணக்கம் குழந்தைகளே. இங்கிலீஷ் கத்துக்க எல்லாரும் ரெடியா? வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல நாம செய்ய வேண்டிய நல்ல விஷயங்களை, அதாவது குட் ஹேபிட்ஸை இங்கிலீஷ்ல எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாமா? நாம செய்ய வேண்டிய நல்ல விஷயங்களுக்கு நாம ஷுட் அப்படின்ற ஒரு மேஜிக் வார்த்தையை பயன்படுத்த போறோம். ஷுட்னா என்ன தெரியுமா? இத கண்டிப்பா செய்யணும், இது நல்லது அப்படின்னு அர்த்தம். சரி, இப்ப நான் சொல்றத கேட்டு நீங்களும் என் கூடவே சொல்லணும். ரெடியா? ஐ ஷுட் வேக் அப் early. நான் சீக்கிரம் எழ வேண்டும். இப்ப நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். வாவ், சூப்பரா சொன்னீங்க. அடுத்தது பார்க்கலாமா? ஐ ஷுட் ட்ரிங்க் வாட்டர். நான் தண்ணீர் குடிக்க வேண்டும். இப்போ உங்க டர்ன். எக்ஸலண்ட். ஓகே, இந்த செக்ஷன்ல கடைசி குட் ஹேபிட் ஐ ஷுட் ஸ்டடி எவ்ரி டே. நான் தினமும் படிக்க வேண்டும். என் கூட சேர்ந்து சொல்லுங்க பாப்போம். ஆஹா, நீங்க எல்லாரும் ரொம்ப ஸ்மார்ட் கிட்ஸ். குட் ஹேபிட்ஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தாச்சு. சூப்பர். இப்போ நாம செய்யவே கூடாத சில விஷயங்களை, அதாவது பேட் ஹேபிட்ஸை எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாமா? நாம செய்யக்கூடாத விஷயங்களுக்கு ஷுட் நாட் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணணும். அதோட அர்த்தம் செய்யவே கூடாது. இத நாம ஷுடன்ட் அப்படின்னு சுருக்கமாவும் சொல்லலாம். ரெண்டும் ஒண்ணுதான். நல்லா கவனிங்க. ஐ ஷுட் நாட் வேஸ்ட் டைம். நான் நேரத்தை வீணாக்க கூடாது. இப்போ நீங்க சொல்லுங்க. பெர்ஃபெக்ட். இப்போ அந்த ஷார்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணி பார்க்கலாமா? ஐ ஷுடன்ட் ஈட் ஜங்க் ஃபுட். நான் ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாது. சொல்லுங்க பார்க்கலாம். ஆசம். இதுல கடைசி ஒண்ணு, ஐ ஷுட் நாட் பி ரூட். நான் முரட்டுத்தனமாக இருக்கக்கூடாது. என் கூட சேர்ந்து சொல்லுங்க. சூப்பர். இப்ப பாருங்க, ஒரு பக்கம் நாம செய்ய வேண்டிய நல்ல விஷயங்கள், இன்னொரு பக்கம் செய்யக்கூடாதவை. ஷுட்னா நல்லது, ஷுட் நாட்னா தப்பு. ரொம்ப ஈஸியா இருக்குல்ல? சரி, இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எப்படி நல்ல அட்வைஸ் சொல்றதுன்னு பார்க்கலாமா? அதுக்கும் நாம இந்த ஷுட் அப்படின்ற மேஜிக் வார்த்தையை தான் யூஸ் பண்ண போறோம். நான் சொல்றத நல்லா கேட்டுட்டு என் கூடவே ரிப்பீட் பண்ணுங்க. யூ ஷுட் ரெஸ்பெக்ட் எல்டர்ஸ். நீங்கள் பெரியவர்களை மதிக்க வேண்டும். வெரி குட். அடுத்த அட்வைஸ், யூ ஷுட் ஹெல்ப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் நண்பர்களுக்கு உதவ வேண்டும். ரிப்பீட் பண்ணுங்க. எக்ஸலண்ட். சூப்பர். இப்போ இதே ஷுட் வார்த்தையை வச்சு எப்படி கேள்வி கேட்கறதுன்னு கத்துக்கலாமா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு கேள்வி எப்படி கேட்கணும்னா இப்படிதான். ஷுட் ஐ ஸ்டடி நவ்? நான் இப்போது படிக்க வேண்டுமா? சொல்லி பாருங்க. அருமை. இந்த மாதிரி கேள்விக்கு எப்படி பதில் சொல்றது? ரொம்ப சிம்பிள். ஆமா, நீ படிக்கணும்னு சொல்ல நினைச்சா எஸ் யூ ஷுட் அப்படின்னு சொல்லணும். இல்ல வேணான்னு சொல்ல நினைச்சா நோ யூ ஷுடன்ட் அப்படின்னு சொல்லணும். அவ்வளவுதான். சுலபமா இருக்குல்ல? வாங்க வாங்க, இப்போ ஒரு ஜாலியான பிராக்டிஸ் டைம். நம்ம ஸ்கூல்லயும் வீட்லயும் நம்ம என்னெல்லாம் செய்யணும்னு பார்க்கலாம். ரெடியா? முதல்ல ஸ்கூல்ல நம்ம எல்லாரும் லைன்ல நிக்கணும். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவோம்? we should stand in line. என் கூட சொல்லுங்க. சூப்பர். அடுத்து நம்ம கிளாஸ் ரூமை சுத்தமா வச்சுக்கணும். we should keep our classroom clean. சொல்லுங்க. ஃபென்டாஸ்டிக். அடுத்து வீட்ல என்னெல்லாம் செய்யணும்? நாம நம்ம அப்பா அம்மாவுக்கு உதவி செய்யணும். we should help our parents. சொல்லுங்க பார்க்கலாம். குட் ஜாப். அப்புறம் நாம எல்லார்கிட்டயும் அன்பா இருக்கணும். we should be kind. சொல்லுங்க. வெரி நைஸ். கடைசியா நாம எப்பவும் மரியாதையா பேசணும். we should speak politely. சொல்லுங்க. you are all stars. இப்போ நீங்க நிறைய கத்துக்கிட்டீங்க. இதெல்லாம் தைரியமா நம்பிக்கையோட பேசணும். அதுக்கு நாம சில பவர்ஃபுல் வார்த்தைகளை சொல்லலாமா? எல்லாரும் ஏன் கூட சேர்ந்து ரொம்ப நம்பிக்கையா சத்தமா சொல்லுங்க. ஐ ஷுட் பிலீவ் இன் மை செல்ஃப். நான் என் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். கிரேட். இது ரொம்ப முக்கியம். எல்லாரும் ஒன்னா சொல்லுங்க. ஐ ஷுட் ஸ்பீக் இங்கிலீஷ் டெய்லி. நான் தினமும் இங்கிலீஷ் பேச வேண்டும். ஃபென்டாஸ்டிக். கண்டிப்பா நீங்க எல்லாரும் பேசுவீங்க. கிரேட் ஜாப் குழந்தைங்களே. இன்னைக்கு நீங்க ஷுட் அப்புறம் ஷுட் நாட் எப்படி யூஸ் பண்றதுன்னு ரொம்ப சூப்பரா கத்துக்கிட்டீங்க. இதே மாதிரி பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. சரியா? அடுத்த கிளாஸ்ல நாம இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான மஸ்ட் அப்புறம் மஸ்ட் நாட் பத்தி கத்துக்கலாம். அது வரைக்கும் பை பை. சீக்கிரம் பார்க்கலாம்.